வணக்கம். போன வாரம் ஒரு பெரிய ஷாக். கோல்டு சில்வர் விலை பயங்கரமா விழுந்துடுச்சு. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? இது வாங்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸா இல்ல இன்னும் வெயிட் பண்ணணுமா? வாங்க இத பத்தி டீடைலா இப்ப பார்க்கலாம். முதல்ல கோல்டு பாருங்க. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 6% டவுன். இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனா கோல்ட விட சில்வர் நிலைமை இன்னும் மோசம். சில்வர் ETF, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மூலமா சில்வர் வாங்குறது, அது பாத்தீங்கன்னா அடேங்கப்பா கிட்டத்தட்ட 18% சரிஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சி வெறும் தங்கம் வெள்ளியோட மட்டும் நிக்கல. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் தப்பல. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு. ஓகே, அப்போ என்னதான் இங்க நடக்குது? இத நம்ம ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் ஏன் இப்படி ரெட்ல இருக்கு? ரெண்டாவது, இது சும்மா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா இல்ல ஒரு பெரிய கரெக்ஷனா? மூணாவது, இதுக்கு பின்னாடி இருக்கிற குளோபல் காரணம் என்ன? ஃபைனலா, ரொம்ப முக்கியமா, இந்த நேரத்துல ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன பண்ணணும்? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். கோல்டும் சரி, மார்க்கெட்டும் சரி, ரெண்டுமே ரெட்ல இருக்கு. இது ஏன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டபுள் ஷாக்கா, அதாவது ஒரு இரட்டை அடியா இருந்துச்சுன்னு பாப்போம். யூசுவலா மார்க்கெட்ல எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. கோல்டு மாதிரி கமோடிட்டி விலை இறங்குச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். ஆனா இந்த தடவை பாருங்க, ரெண்டுமே ஒரே டைம்ல டவுன். இது ரொம்பவே ஒரு அன்யூசுவலான விஷயம். அதுதான் எல்லாரையும் குழப்புது. அப்போ இந்த சரிவுக்கு உடனடியான காரணம் என்னவா இருக்கும்? இது வெறும் ப்ராஃபிட் புக்கிங்கா இல்ல மார்க்கெட்ல நடந்த ஒரு பெரிய கரெக்ஷனா? வாங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல அடி வாங்குனது மெட்டல் செக்டார் தான். நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் மட்டுமே 5% மேல விழுந்துடுச்சு. ஹிந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே 10% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அடா, மெட்டல்ஸ் மட்டும் இல்ல, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ICICI, HDFC பேங்க், அது மாதிரி ஐடி செக்டர்ல TCS, இன்ஃபோசிஸ்னு ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை கீழே எடுத்துருச்சு. ஆனா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க பார்வையில இது ஒரு ஹெல்தி கரெக்ஷன். அதாவது ரொம்ப வேகமா மேல போன ஒரு விஷயம் லேசா கீழே வர்றது நல்லதுதான். இது மார்க்கெட்டுக்கு ஒரு விதத்துல தேவைன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் உடனடி காரணங்கள். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளோபல் ஸ்டோரி இருக்கு. அந்த கதை ரெண்டே வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு: டவிஷ் மற்றும் ஹாக்கிஷ். இந்த 2 வார்த்தைகள் தான் இப்போதைய பிரைஸ் கிராஷுக்கு மூல காரணம். டோவிஷ் வர்சஸ் ஹாக்கிஷ்னா என்ன? என்னடா இது, புறா பருந்து பேர்லாம் வருதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு தண்ணி டேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. டோவிஷ் பாலிசினா பணப்பழக்கத்தை அதிகப்படுத்த டேப்பை திறக்கிற மாதிரி. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சு எக்கானமியை பூஸ்ட் பண்ணுவாங்க. இது புறா மாதிரி ரொம்ப சாஃப்டான அப்ரோச். இதுக்கு ஆப்போசிட் தான் ஹாக்கிஷ். இது பருந்து மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்ரோச். இங்க பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண டேப்பை மூடுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஏத்துவாங்க. இப்போ எதுக்கு இத பத்தி பேசுறோம்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ், அதாவது அவங்களோட சென்ட்ரல் பேங்க், ஒரு ஹாக்கிஷ் பாலிசிக்கு மாறப்போகுதுன்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்கு. அதாவது அவங்க வட்டி விகிதத்தை ஏத்தலாம். இப்படி ஏத்துனா அமெரிக்க டாலரோட வேல்யூ அதிகமாகும். இங்கதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எப்பவுமே டாலர் வேல்யூ ஏறிச்சுன்னா கோல்டு பிரைஸ் இறங்கும். இது ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்போதைக்கு இந்த சரிவுக்கு இதுதான் முக்கியமான உலகளாவிய காரணம். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இந்த சூழ்நிலையில நாம என்ன பண்ணணும்? நம்ம பணத்தை எப்படி கையாளணும்? அதுதான் நம்ம அடுத்த செக்ஷன். முதல்ல ஒரு உண்மைய நாம ஒத்துக்கிட்டாகணும். தங்கத்தோட விலைய யாராலையும் கரெக்டா கணிக்கவே முடியாது. ஒரு பெரிய நகைக்கடை ஓனரே இததான் சொல்றாரு. சோ பிரைஸ் ப்ரெடிக்ட் பண்றது வேஸ்ட். அதுதான் இங்க நிதர்சனம். சரி, இப்போ நீங்க ஒரு டே ட்ரேடரா இருந்தா என்ன பண்ணணும்? உங்களுக்கு இந்த விலை இறக்கத்தால பெரிய மாற்றம் எதுவும் இல்ல. நீங்க வழக்கம் போல டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். உங்க டிசிப்ளின் தான் இங்க முக்கியம். அடுத்து, ஷார்ட் டேர்ம் பயஸ். உதாரணத்துக்கு, உங்க வீட்ல ஒரு கல்யாணம் வருது, இல்ல வேற ஏதாவது முக்கியமான தேவைக்கு தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விலை இறக்கங்கள் ஒரு நல்ல சான்ஸ். உங்களுக்கு தேவையானதை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி விலை ஏறுவா இறங்குதான்னு பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஃபைனலா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், உங்களுக்கு சிம்பிளான அட்வைஸ் தான். உங்க அசெட் அலோகேஷன் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல இவ்ளோ சதவீதம் தங்கம் இருக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ விலை குறைஞ்சதால அந்த பர்சன்டேஜ் கம்மியாகிருந்தா அதை சரி செய்யறதுக்காக கொஞ்சம் வாங்குங்க. சிஸ்டமேட்டிக்கா வாங்குறது தான் எப்பவுமே பெஸ்ட். ஆக இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்: இந்த விலை இறக்கம் தங்கம் வாங்கறதுக்கான ஒரு நல்ல டிப்பா இல்ல இது ஒரு புது சரிவுக்கான தொடக்கமா?
யோசிச்சு உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுங்க.